முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் 9 காவலர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 9 காவலர்கள் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த 4 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 9 காவலர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. பணியில் ஈடுபட்டிருந்த நேரம், இடம், சம்பவம் போது நிகழ்ந்தவை குறித்து காவலர்களிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மற்றொருபுறம் கரூரில் 9 காவலர்களிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து தற்பொழுது சிபிஐ விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைத்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகை செயல்பட்டு வருகிறது. தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது உயிரிழந்த உறவினர்கள், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள், பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள், வேலுச்சாமிபுரம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகள் என பல நபரிடம் இதுவரை விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விசாரணைக்காக நேரில் இன்று ஆஜராகி விளக்கமளிக்க இருக்கும் நிலையில் 2ஆம் கட்டமாக இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் விஜய். அதே நேரத்தில் சிபிஐ கரூரில் உள்ள அலுவலகத்தில் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 4 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 9 காவலர்கள் இன்று விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். விசாரணைக்கு ஆஜராகியுள்ள காவலர்களிடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த விஜய் பிரச்சார நிகழ்வின் போது அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நேரம், இடம், கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது நிகழ்ந்தவை குறித்தும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களிடம் விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் கேள்விகள் கேட்கலாம் என கூறப்படுகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.